4.5 கிலோ வருமா? கொஞ்சமா வேணுமா? ஒரு பாதி போன்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மீன் வந்துடும் போன்லெஸ். இந்த ஒன் சைடு போன்லெஸ் அப்படியே வரும். உங்களுக்கு ஃப்ரைக்கு குழம்பு எடுத்து போடுங்களா? எல்லாமே குழம்புக்கு தான். குழம்புக்கு ஏன் வயிறு பீஸ் போடுறோம்னா மீன் கொழுப்புலாம் நல்லா இருக்கும். கொழுப்புலாம் போட்டால் நல்லா இருக்கும் குழம்புக்கு. எப்படி ஃபோன் போடலையா உங்களுக்கு? டவர் கிடைக்கல வீட்டில்? ஆமாம், ஆல்ரெடி இப்போ தான் சிம்மு மாற்றிருக்கு. இங்கே வந்து தான் சிம்மு மாற்றினேன். இப்போ அடுத்த நாள்லேருந்து கிடைக்கும். ஏர்டெல் கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன பண்ணணும் சொன்னீங்க? இது அப்படியே விட்டுட்டா அப்புறமா என்ன வேணாலும் சொல்லுங்கள். இல்லை இல்லை, ஒரு மீன் தனியா. இது தனியா, அது 2 பேருக்கு. அதுதான் தனியாக போச்சு ஒரு விஷயம். 2 மீன் தந்தனி தான். ஒரு தலையை தனித்தனியாக வெட்டி விடு. வாங்க, இது அப்படியே ஓகே. இது என்ன பண்ணலாம்? அப்படியே ஃபுல்லாக வருதுங்களா? ஓகே ஓகே, பார்த்துலாம் விடுங்க. ஓகே, எங்கே வந்துருக்கீங்க சார் நீங்கள்? கவர் இருக்குங்களா? கவர் வேணுமா? வந்துடலாம் வந்துடலாம். என்னங்கண்ணா வச்சுக்கீங்க? அதெல்லாம் இருக்கலாம். துண்டு துண்டாக இருக்குது, எல்லாமே ஃப்ரை தான். சரிங்களா? நீட்டாக இருக்கிறது, பட்டையாக இருக்கிறதுலாம் குழம்பு ஃப்ரை போடும். பண்ணிக்குவாங்க. நம்மகிட்ட சென வராது தலைவரை. நான் எடுத்து போடுங்க, உள்ளே போடுங்க, உள்ளே போடுங்க. மூஞ்சி நேரம் போகணும், நேரம் தான் காட்டுவேன். நீங்கள் டேரெக்டாக ஏலத்தில் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை நீங்கள் அங்கே கொடுத்து அந்த 1000 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து வாங்க தவிர நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்ட்ரா நீங்களே எடுக்கிறதுக்கு வேணும். எப்படி கேட்குறது தெரியல. அது 1000 ரூபாய்க்கு போச்சு. அது ஏன் அப்படின்னு தெரியல. அது அரக்குளம் என்ன வஞ்சல் மீன்? அது அரக்குளம் இத்தனை சைஸ் இருக்கலாம். அவ்வளோ பெருசுலாம் நீங்கள் போவாங்க.
கொஞ்சம் நசுங்கி இருந்தது அவ்வளவுதான். அது வேஸ்டேஜ் மீன் மாதிரி அது. வேஸ்டேஜ் மீனா? ஆமா, அது நல்லா இருந்தா அவ்வளோ ரேட்டெல்லாம் போகும். நாங்களே நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைசா இருக்கும் மீன் கையில இருந்து புடிங்கிடுவாங்க போல இருக்கு வாங்கியிருந்தாலும். குழம்பு இருக்கும் அப்படி தக்காளி பழம் மாதிரி. அப்படியா? ஆமா, புது ஐஸ் ஆகும். ஓ லாஸ்ட் இப்போ எங்கன்னு தெரியலாமா, நான் கவனிக்கவே இல்லை. 150 ரூபா கொடுங்கம்மா. ஓகே. ம் சரி ஓவர் இருக்குங்க. யாரு? ஆமாம் வாங்கண்ணா. ஆளுக்கு பாதி வெட்டி விடுறாங்க. அந்த பாதி ஆளுக்கு ஒரு பாதி வெட்டி விடுவாங்க உங்களுக்கு. என்ன அப்படி கையை கட்டிக்கினே கிடக்குறேன். போட்டுருவாரு. அந்த ஆளுக்கு பாதி போட்டுருவா, அது நீங்கள் வாங்கிங்க. இது வந்து முழுச ஆளுக்கு ஒன்று. காலிலேருந்து பூன் அடிச்சு இதை வாங்கி கொடுங்க. நம்ம எங்கேருந்து போய் கல்லூரி போய் மீன் வாங்க போகிறோம். தலையை வெட்டி போட்டேன், கீழே போட்டேன். அதை விட்றா பின்னாடி மீன் அவட்ட போய் கீழே விட்டேன். அங்கே கேளுமாங்க பின்னாடி அங்கே உட்காந்து நானா வெட்டின தலையை. மழை தான் பெய்யுது. இவ்வளோ நாள் மழை ஆரம்பிக்கும் போது காற்று அடிக்கலையே தான் பெருமையாக வீசியேன். மழை நின்றுடா. ஏய் வாயை பொழுது வேன் அது முடிஞ்சு அது முடிஞ்சு போச்சு. அது அப்படி